ஹலோ மக்களே, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. ஸோ நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்கேங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர ட்ராவல் பண்ணி வந்திருப்போங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே எங்கள் ஆன்லைன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி பக்கம் ஆக போகுதுங்க. நமக்கு கரெக்டாக டைம் பார்த்தா 2:45 தான் ட்ரெயினுங்க. இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கிளம்பவே இல்லைங்க. ஸோ இப்போ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்க பேக் பண்ணாமல் பிச்சு போட்டிருக்குங்க. இப்படியெல்லாம் பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படிங்கிறது கிளம்பிடலாங்க கரெக்டாங்க. ஸோ நீங்கள் மற்ற டீல்ஸ் எல்லாமே நான் சென்னை சென்ட்ரல் போய்ட்டு அந்த டீட்டெயிலாக சொல்கிறேங்க. பட் என்ன ட்ரெயின் எல்லாமே வந்து அங்கே போய்ட்டு நான் சொல்கிறேங்க. ஓகே கைஸ், கிளம்பும்போது பார்க்கலாம். ஹலோ மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். நேராக ஸ்டேஷன் போக வேண்டியதாங்க அடுத்துங்க. ஸோ இங்கேருந்து போகிறக்கு அப்படியே ஒரு 1/2 hour ஆகின்னு நினைக்கிறேன். இப்போ டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆச்சு. நமக்கு 2:30 ட்ரெயின், ரொம்ப நேரம் டைம் இருக்குது. இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ கரெக்டாக 2:35 தாங்க இங்கே ட்ரெயின் டிபார்ட் ஆகுங்க. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆச்சுங்க. பட் நீ பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட்லிங்க. எதாவது சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். சேம் பார்த்தீங்கன்னா வந்து நான் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லிங்க. ஸோ ரொம்பவே பசியாகுது. ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் தாங்க போக போகிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் திருப்பூருக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ ஏன் ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம போக டீட்டெயிலாக அப்படியே சொல்கிறேங்க. ஸோ உள்ளே போய்ட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்து சாப்பிட்டாச்சுங்க. ஸோ ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். நல்லா இருக்குது, டேஸ்ட் ஓகே தாங்க. சூப்பராக அதை 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான் ரயில் சாப்பாடுங்க. ஸோ அதை பண்ணி பார்த்தோன்னா வந்து ஆட்டம் அலகேட் பண்ணவே இல்லைங்க. ஸோ அலகேட் பண்ணணும்னா உள்ளே போய்ட்டு பார்க்கலாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி அதிக வண்டிங்க. ஸோ ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12679ங்க. பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணவே இல்லைங்க. ஸோ ரொம்பவே ஒரு பிஸியான ஸ்டேஷனுங்க இது. தமிழ்நாட்டிலே ரொம்பவே ஒரு பிஸியான ஸ்டேஷன் இந்த சென்னை சென்ட்ரல் தாங்க. பாருங்கள், மக்கள் ஒரு ட்ரெயின் வந்தாலே போதுங்க, அப்படியே அவ்வளோ கூட்டம் வெளியே போதுங்க இங்கேருந்துங்க. ஸோ நமக்கு பார்த்தோன்னா 16 பேட்டில் தான் அலகேட் பண்ணியிருக்காங்க. பட் கோச் எந்த பொசிஷன் நிற்குன்னு தெரியலைங்க. ஸோ இன்னும் ட்ரெயின் வரேன் நினைக்கிறேன். போய் பார்ப்போங்க. இப்போ அப்படியே உள்ள நடந்து போவோம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து செம்ம கூட்டம் யாரோ வரப்போகுதுங்க. சரியான கூட்டம் அந்த ட்ரெயினுக்குங்க. ஸோ எப்படின்னு தெரியல, அண்ட்ரூஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், ட்ரெயின் போட்டுங்க, போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ட்ரெயின் வருதுங்க. பட் என்ன லோக்கம் தெரியல, அப்படி லோக்கா பார்த்துடலாங்க அப்படிங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தோன்னா நம்ம D4ங்க, 12 சீட்டு. நான் D12 நினச்சிட்டேங்க. மொதல் D4 12 விண்டோ சீட்டு புக் பண்ணி ஒரு நம்பர் மாற்றிட்டேங்க. மாதிரி ஃபஸ்ட்டு போய்ட்டு மறுபடியும் லாஸ்ட் நடந்து பண்ணிட்டேங்க. ஸோ ஓகேங்க. மொத்தம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 SLR, 4 அண்டர்ஸ்டிஸ் கோச்சு, 13 செகண்ட் சிட்டிங்கு, 2 சேர் கார், ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க ட்ரெயினுங்க. இப்போ ஃபுட்டு பிரச்சனை கிடையாது. அந்த ட்ரெயினில் ஃபுட் ஃபேக்ட்ரிக்கும் ஈஸியாக தான் சாப்பிட்டுக்கலாங்க. ஓகேங்க, உள்ளே போய் பார்க்கலாம், கோச் பார்க்கலாங்க. வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் முடிச்சு உள்ள போய் கோச் அப்படின்னு காட்டுறாங்க ஒருத்தங்க. ஸோ உள்ளே போய் கோச் அப்படின்னு பாட்டு வந்துடலாங்க. பட் க்ளீன் ஒர்க் முடிச்சு போல் தெரியுங்க. உள்ளே போய்ட்டு கோச் வந்து பார்த்துட்டு இப்படி வெளியே வந்துடலாங்க. ட்ரெயின் எனக்கு 30 minutes இருக்குது. இங்கே டிபார்ட்டாக இருக்குங்க. நாலு வழியெல்லாம் கோச் ஸ்டாக்கிங் பார்த்து வந்துடலாங்க. ஸோ நம்மளால் உள்ளே போக முடியலைங்க. உள்ள ஃபுல்லாகவே நிற்கிறாங்க. நடந்து உள்ளே போக முடியலைங்க. ஸோ அடுத்து பார்த்தா ஏச்சார் இருக்கார் அப்படின்னு போய் பார்த்து வந்துடலாங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, நிற்கிறாங்க. உள்ளே போக முடியல. ஸோ அதனால் ஏச்சார் இருக்குன்னு பார்த்து வந்துடலாங்க போய்ட்டுங்க. ஸோ எங்கேயும் பார்த்தா ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க மக்களே. ஸோ உள்ளே போக முடியல. இப்போ ஏசியாக இருக்க உள்ளே சீட்டில் பார்க்கலாம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. உள்ளே எங்கேயும் போக முடியாதுங்க. ஸோ டேரெக்டாக நம்ம கோச்சுக்கு கொஞ்சம் உட்காந்துக்கலாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த ரயிலில் சுற்றிங்க. ஸோ உள்ளே உட்காந்துக்கலாங்க. ஸோ ட்ரெயின் டிபார்ட் போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி பார்த்தா சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க.
ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் பால் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணாமல் திங்ஸ் எடுத்துருக்கேங்க. எல்லாமே சாப்பாடு இது இருக்குதுங்க. அந்த இதில் தானே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு மிரண்டா வாங்கி வச்சுருக்கீங்க குடிக்கிறதுக்குங்க. ஸோ ட்ரெயின் டிபார்ட்டோட அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. இது அரகுணம் நிற்கிதா பருப்பும் ஒரு நேரம் நிற்கிறது ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமெல்லாம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் சனிக்கிழமை வர முடியாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை அன்னைக்கு வேலைக்கு வருவோம். வேற ஆளுக்கு நேற்று போட்டு கொடுத்துல அப்போ அப்போ அவருக்கு கட்டாகலையா? சரி 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 சரி
ஸோ நம்ம பார்த்தோன்னா அரக்கோணம் தாண்டியாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் தாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஏன் திருப்பூரில் இறங்க போகிறோங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போனால் அங்கே டேரெக்டாக போகிற பஸ்ஸஸ் இருக்காங்க. நம்ம பஸ்ஸஸ் கொஞ்சம் கம்மி தாங்க வீட்டுக்கு போகிறோங்க. அதனால் திருப்பூரில் இறங்கி ஈஸியாக வீட்டுக்கு போகலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் திருப்பூரில் இறங்க போகிறாங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடி வந்து பார்க்கலாங்க. Superfast Express via Ambur, Jolarpete, Bommidi, Salem, Tirupur is just arriving on platform number 1. समोसा वाला का बजी बढ़ान भाई गरम गरम समोसा बेटा हमारे बच्चे समोसा वाला का बजी बढ़ान भाई
ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 110 115 ஸ்பீடில் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஆம்பூர் ரீச் ஆகிடுச்சுங்க மக்களே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஜோலார்பேட்டை, சேலம். ஸோ பிளாட்ஃபார்ம் அங்கிட்டு போயிடுச்சுங்க மக்களே. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தா நமக்கு சேலம் ஜங்ஷன் தாங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கலாம். மடி இடையில ஒரு 3 ஸ்டேஷன் இருக்குங்க. அங்கே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயினுக்குங்க. ஸோ அங்கே ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு சேலம் வந்து பார்க்கலாங்க. Attention passengers.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப டிலேயில் தான் இங்கே ட்ரெயினிங் வந்திருக்குங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க வரும்போதுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே தான் ட்ரெயின் வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா கூட்டம் இங்கே இறங்கிடுச்சுங்க. அடுத்து ஈரோடெல்லாம் போய் கொஞ்சம் ரொம்ப கூட்டம் இறங்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ திருப்பூர் கோயம்புத்தூர் அவ்வளோதாங்க. ஸோ இங்கே ட்ரெயினிங் டிஃபால்ட்டாக போய் கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே கொடுக்குறாரு பேக் இருக்கு. ஸோ ட்ரெயின் பார்த்தா செம்ம டிலேயில் தான் போயிட்டுருக்குங்க. ஸோ கரெக்டான ஷெட்யூலுக்கு போகும்போது தெரில, ஆனால் ரொம்ப ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து மழை பெய்யனால ஸ்லோவாக போதா இல்லைன்னா இப்போ அங்கே தெரிலிங்க. ஸ்லோவாக தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு இப்போங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வரப்போகுதுங்க. ஸோ செம்ம டிலேயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ நான் பார்த்தா திருப்பூர் போய்ட்டு பஸ் பிடிக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரமாக போனாங்க. ஸோ எங்கள் இங்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பட் இந்த டயத்துக்கு பார்த்தா கரெக்டாக திருப்பூர் போயிருந்துருக்கணும். அப்படி பார்த்து ஈரோடே வந்திருக்குங்க. ஸோ என்னன்னு எப்படி பண்ணன்னு தெரில. ஸோ பார்ப்போங்க, திருப்பூர் போயிட்டு என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தா திருப்பூர் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப டிலேயில் வந்து ரீச் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் டிலே எங்கள் ட்ரெயினுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்லாம் பார்க்கலாங்க மக்களே. சரி பாய்.